இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஏர்டெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பி அடிச்சுட்டாங்க. ஸோ எத வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேத்து வந்து ஜியோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜிபி டேட்டா வந்து எடுத்துட்டாங்க. ஸோ 209 ரீசார்ஜும், அப்புறம் 249 ரீசார்ஜும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதே மாரி இப்ப இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோக்கு அடுத்து ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, அவங்களோட 249 பிளான வந்து எடுத்துட்டாங்க. 1 ஜிபி பெர் டே வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அத வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2% வந்து இன்னைக்கு வந்து இன்கிரீஸ் ஆச்சு. அந்த 249 பிளான வந்து எடுத்தனால. பிளஸ் ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 31% வந்து இன்னும் வந்து ரைஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓலா எலக்ட்ரிக். ஸோ ஓலா எலக்ட்ரிக் வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்ல. ஸோ 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30% வந்து மேலே ஏறிருச்சு. ஸோ எதனால வந்து மேலே ஏறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2, 3 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து புது வெஹிக்கிள்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்1 இசட் அப்புறம் கிக் ஸ்கூட்டர்ஸ் அப்புறம் ரோட்ஸ்டர் மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆயிருச்சு. ஸோ ஆன் ஆயிருச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேக்டரி வச்சிருந்தாங்க. பேட்டரியோட ஃபேக்டரி. இப்ப அவங்களோட ஃபேக்டரி வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆயிருச்சு. ஆன் ஆனதுனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். காஸ்ட் குறைஞ்சா ரெவென்யூ வந்து ஏறும். ஸோ ரெவென்யூ வந்து ஏறுனா எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஏறும். ஷேர் பிரைஸ் ஏறும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸும் ஏறியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் டார்கெட். ஸோ 25-30% முடிய மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவி டூ வீலர் வெஹிக்கிள்ல. ஸோ அவங்க அந்த புது ஸ்கூட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிக் ஸ்கூட்டர் அப்புறம் ரோட்ஸ்டர் மோட்டார் சைக்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள். மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் அவங்களோட மோட்டார் சைக்கிளோட பிராண்டு, டிசைனு இப்படி தான் வந்து டிசைன் இருக்கு. ஸோ ஒரு மோட்டார் சைக்கிளோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 இருந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 முடிய இருக்கு. ஸோ மாடல பொறுத்து வந்து மாறும். ஸோ இதான் வந்து அவங்களோட புது லான்ச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஷேர் வந்து அவ்வளோ ஏறி இருக்கு. பட் அவங்க இந்த வெஹிக்கிள்லாம் வந்து விக்கல. அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா வரலைன்னா, அப்படியே அதே 20-30% வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துரும். ஸோ எப்படி குவார்ட்டர்லி ரிசல்ட் வருது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த இதில பார்க்கணும். ஸோ Q2ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து JSW குரூப். ஸோ JSW குரூப்ல என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ JSW குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $115 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஸோ அவங்க 4 வீலர் வெஹிக்கிள் வந்து கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ அந்த 4 வீலர் வெஹிக்கிள் கம்பெனில பார்த்தீங்கன்னா, $115 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. பிளஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, $300 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜி மோட்டார் ஜாயிண்ட் வென்ச்சர். ஸோ எம்ஜி மோட்டார்னா எம்ஜி வெஹிக்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எம்ஜி இருக்கும். பிளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, JSW. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் வச்சிருக்காங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, $300 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேதாந்தா லிமிடெட். ஸோ வேதாந்தா லிமிடெட் வந்து நியூஸ் வந்திருக்கு. 3% வந்து இன்னைக்கு வந்து ஷேர் வந்து டிராப் ஆயிருக்கு. ஏன் வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா செபி. ஸோ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீமர்ஜர வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஏன் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஓரளவு கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் வந்து தேடியிருக்காங்க. ஸோ டீமெர்ஜர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேதாந்தா அப்படிங்குள்ள நெறைய கம்பெனி இருக்கும். ஸோ அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் அண்ட் மைனிங் செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ மெட்டல் மைனிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில நெறைய செக்மெண்ட் இருக்கும். ஸோ ஜிங்க் தனியா இருக்கும். ஸோ ஜிங்க் தனியா இருக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க். பிளஸ் பார்த்தீங்கன்னா, சில்வர் தனியா தேடுவாங்க. பிளஸ் இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அயர்னு ஸோ இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறத அவங்க தனித்தனி பிசினஸா வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தமா 5 பிசினஸா வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 5 பிசினஸா பிரிக்கிறத பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நிப்பாட்டிட்டாங்க கவர்மெண்ட். ஏன் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிக்கிறதுல ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சரியா இல்லாதனால நான் டிஸ்க்ளோசர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நிப்பாட்டியிருக்காங்க. அடுத்து அந்த NCLT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து கவர்மெண்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. எப்படி பிரிக்கலாம்? எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம்? அப்படிங்கிற இதெல்லாம் பார்ப்பாங்க கம்பெனியோடது. ஸோ அந்த அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்கும். ஸோ அப்ப தெரியும். அவங்க கம்பெனி வந்து பிரிவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது. அது முடிய அவங்க ஒரு சில இம்பார்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு குடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸ். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்ன்னு நெனச்சுறாதீங்க. ஸோ கோட்டக் செக்யூரிட்டீஸ் இது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து இன்னும் 29% முடிய மேலே ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 4% வந்து இன்னைக்கு மேலே ஏறியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவும், ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து ப்ளஸ் பாயிண்ட் இங்க நடந்திருக்கு. ஒரு பெரிய வந்து டீல் நடந்திருக்கு. ஸோ என்ன டீல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன பாயிண்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% டாரிஃப் வந்து நம்ம இந்தியா மேல போட்டிருக்காங்க. ஸோ 25% வந்து ஏற்கனவே ஆன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி வந்து ஆன் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இன்னொரு 25% வந்து ஆன் ஆயிரும். ஸோ ஆகஸ்ட் 27 கழிச்சு தான் வந்து 50% வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஆயில வந்து வித்துக்கிட்டே இருப்போம் இந்தியாவுக்கு. யுஎஸோட டாரிஃப் இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 5% டிஸ்கவுண்ட் வேற தருவோம் அப்படின்னு இன்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்ல தான் தராங்க க்ரூட் ஆயிலு. ஸோ அந்த க்ரூட் ஆயில் வந்து டிஸ்கவுண்ட்ல தரனாலயும், இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க இன்னும் வந்து 5% டிஸ்கவுண்ட்ல தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட டாரிஃப் டென்ஷன்னால. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்பவே
ட்ரம்போட டேரிஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ, அந்த அடி வாங்குறத தப்பிக்கிறத விட பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. 5% இன்னும் நாங்க டிஸ்கவுண்ட்ல தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ, அதுக்கடுத்து இன்னும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இந்தியன் குட்ஸ் கேனாட் கோ டூ யுஎஸ், தே கேன் ஹெட் டூ ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெளிவா உங்களுக்கு புரியணும்னா, அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 50% வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ, அந்த 50% டேரிஃப்னால பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் அமெரிக்காவுக்கு முடியல. ஸோ, அதனால ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, அமெரிக்காவுக்கு முடியலன்னா பரவால்ல. நீங்க எங்க நாட்டுக்கு அனுப்புங்க. ரஷ்யாவுக்கு அனுப்புங்க. நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்போட டேரிஃப்னால இவங்க ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ, ரஷ்யா வந்து ஏன் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு க்ரூட் ஆயில் வாங்குறோம். ஸோ, க்ரூட் ஆயில் வாங்குறனால அவங்களுக்கு மணி போகுது. ஸோ, மணி போறனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆர்மிக்கு ஆர்மிக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் பாயிண்ட் ஒரு மணி கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது. ஸோ, அந்த ஆர்மியோட சப்போர்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த ரஷ்யாவும், யுக்ரைன் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, இதான் இங்கேக்குள்ள சுத்தி வளச்சு இப்படி நடந்திருக்கு. ஸோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.